எவ்வளவு காலங்கள் என் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் வைக்கிறீரோ அத்தனை காலமும் நிச்சயமாக என் எல்லை ஆசீர்வதிப்பீர். நீ ஆசீர்வதிக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஆகிடும் நான் உடைய கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். இப்போ 22 வருஷம் காலங்கள் ஓடிடுச்சு. எத்தனை வருஷம்? 22 வருஷ காலம். இந்த 22 வருஷ காலங்களிலே என்னுடைய பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒன்று, ஆண்டவர் என்னட்டு இருந்து எதை பார்த்தாரோ எனக்கு ஒன்றும் தெரியல. நான் தான் சொன்னேன், என்னிடத்த உண்மையை பார்த்தாரோ, நான் என்ன ஆண்டவருக்கான காரியங்கள் என்னிடத்துல என்ன இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தாரோ எனக்கு தெரியல. ஒவ்வொரு வருஷமும் என் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். நான் நினைச்சா போதும், நான் இந்த காரியத்தை செய்யலான்னு நினைச்சா போதும், என் பரம தகப்பன் இந்த காரியத்தை அப்படியே நடத்தி கொடுப்பார். இந்த காரியத்தை அப்படியே நடத்தி கொடுப்பார். ஆனா கிறிஸ்துமஸ் பக்கம் வரும்போது வரைக்கும் நான் உண்மையா நான் பொய் சொல்ல விரும்பல. 100 ரூபாய் காசு கூட கையில இருக்கா, 100 ரூபாய் பணம் கூட கையில இருக்கா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி புலம்புவேன், ஆண்டவரே என் பொருத்தனை என்ன செஞ்சிடக்கூடாது, தவந்து போயிடக்கூடாது, என் நேர்த்தி கடன் தவந்து போயிடக்கூடாது. நான் என்ன செய்தாலும் என்னுடைய நேர்த்தி கடனை நான் எடுத்துக்கொண்ட பொருத்தனை நான் செய்து முடிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. போன வருஷம் அப்படித்தான். கடைசி நேரம் வரைக்கும் என்னுடைய மனைவிக்கு ரொம்ப 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 பயங்கரமான கஷ்டம் சரீரத்துல. கிறிஸ்துமஸ் முடியும் போது உள்ள படுத்துட்டாங்க. ஆனாலும் அந்த பண்டிகை கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். இந்த வருஷமும் அதே போலதான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அந்த இக்கட்டான காலத்திலேயே அந்த பண்டிகை கடந்து போக பண்ணினீங்க. இந்த வருஷத்துல என் தேவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு காரியம் நடக்கல. 10 நாள் நெருங்க 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 இன்னும் 10 நாள் தான் இருக்குங்கிற வரைக்கும் எனக்கு கையில ஒண்ணு வாய்க்கல. 5 நாள் நெருங்கும் போது கூட என்னுடைய கையில ஒண்ணு வாய்க்கல. அத நான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் இடத்துல எதை கண்டாரோ, தூரத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது, உடனடியாக நீங்கள் சென்னை பட்டணத்திற்கு கடந்து போங்க. நீங்கள் போனால் என் குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம் நடக்கும். நான் சொன்னேன், கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, நான் இந்த நேரத்துக்கு நான் அங்க போறது என்னால முடியாது.